அக்கா, என்னடா உன் ஃபோன் நம்பர் சொல்லு. என் ஃபோன் நம்பர் தெரியாதா? இல்லைக்கா, என் ஃபோன் டிஸ்பிளே உடைய போகுது. எப்போ உடையுனே தெரியாது. சரி, அதுக்கு முன்னாடி முக்கியமான நம்பர்லாம் இந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தேன். இது டைரியாடா, லாங் சைஸ் நோட்டுடா. புது ஃபோன் ஒன்று வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். நமக்குன்னு யாருக்கா இருக்கா வாங்கி கொடுக்கறதுக்கு? விசேஷத்துக்கு கட்டிட்டு போகிறதுக்கு புது சேலை கூட இல்லைப்பா, எல்லாம் பழசாகி போச்சு. என்ன செய்யறது? நம்ம பிள்ளைய பூ துணி போட்டாலே எனக்கு அதுவே போதும். எனக்கு எதுக்கு வயசான காலத்தில்? லே, ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. மா, பக்கத்து கடை பூட்டி இருக்கு. இப்போ நான் பால் பாக்கெட் வாங்கணும்னா பக்கத்து தெரு வரையும் போகணும். என்கிட்ட நேரம் ஒரு பைக் இருந்தா நான் பாட்டு சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்திருப்பேன். நமக்குன்னு பைக் வாங்கி கொடுக்க யாருமா இருக்கா? நான் ஏன் வேணும்னா வேலைக்கு போகாமல் இருக்கேன்? என்கிட்ட ஒரு லேப்டாப் இல்லை. எங்கே போனாலும் லேப்டாப் தான் வேலைக்கு கேட்குறாங்க. என்கிட்ட ஒரு லேப்டாப் மட்டும் இருந்திருந்தா நான் இந்நேரம் பயங்கர பெரிய ஆளாக இருப்பேன். எனக்குன்னு வாங்கி கொடுக்க யாருப்பா இருக்கா? ஒரே ஆளா எல்லா வேலையும் பார்த்து உடம்பு டயர்டாக இருக்கப்பா. இந்த வயசான காலத்தில் எங்கேயாவது குளிர் பிரதேசத்துக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. நம்மளை யார் கூட்டிகிட்டு போக போகிறேன்? காசி போற வயசுல உனக்கு குளிர் பிரதேசமா? நீ புது படம் டவுன்லோட் பண்ணி பாக்குறதுக்கு நான் உனக்கு புதுசா லேப்டாப் வாங்கி தரணும்? 3 கபோர்ட்ல முக்காவாசி ஓன் துணிமணிதே இருக்கு. ஒரு ரேக்ல தான் என்னோட வச்சிருக்கேன். உனக்கு புது துணி இல்ல. 2 பேரும் நீ என் கண்ணு முன்னாடி நின்று வச்சுக்கவேன், க்ளோஸ் பண்ணிடுவேன். போங்கடா, முதல்ல போடா. போ. சம்பளம் வாங்கினா போதும் உடனே பண்ணு வேணும் இது வேணும்ன்றாங்களே. சி.